ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பீட்ரூட் பிரியாணி. இதெல்லாம் அதுக்கு தேவையான பொருட்கள். நான் ஒரு வெங்காயம் தான் எடுத்துக்கேன், ஒரு பீட்ரூட், ஒரு தக்காளி. இதுதான் நான் வந்து அரிசி அளந்த டம்ளர், ஒரு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். இந்த தேங்காய் பாலில் எல்லா ஸ்பைசஸையும் போட்டு நான் அரைச்சிட்டேன். அது போக இஞ்சி பூண்டையும் அதில் போட்டு நான் அரைச்சிட்டேன். ஸோ இப்போ நம்ம செய்கிறதுக்கு ஒரு குக்கர் வச்சு அதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விடுறோம். எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் கொஞ்சமாக பட்டை, ஏன்னா அதில் தேங்காய் பாலில் கொஞ்சம் பட்டை போட்டு அரைச்சிருக்கிறோம். நறுக்கி வச்ச வெங்காயம் இதையும் நம்ம வந்து இதில் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கணும். ஸோ வெங்காயம் வதங்கிட்டு இருக்குது. இதில் நான் கொஞ்சம் உப்பு வந்து ஆட் பண்ணியிருக்கேன் வெங்காயம் வதங்கிறதுக்காக. ஸோ வெங்காயம் வதங்கினது இப்போ வந்து கொஞ்சம் கொத்தமல்லி, அப்புறம் கொஞ்சம் புதினா, இந்த ரெண்டையும் போட்டு நம்ம நல்லா வதக்கணும். இப்போ கொத்தமல்லி புதினாவையும் இதே வெங்காயத்தோடு போட்டு வதக்கும் போது அதோட ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இது வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து துருவி வச்சுருக்கிற பீட்ரூட்டை போட்டு இந்த எண்ணெயிலே நம்ம வந்து பீட்ரூட்டை நல்லா வதக்க போகிறோம் கொஞ்சம் நேரம். ஸோ அந்த பீட்ரூட் நல்லா எண்ணெயிலே கொஞ்சம் வதங்கணும். அதனால் பீட்ரூட்டை வந்து போட்டுட்டு நல்லா வதக்குங்க ஃபஸ்ட்டு. இது வதங்கும் போது என்ன ஆகும்னா இதோட பச்சை வாசனை வந்து போகும். இப்போ நான் பீட்ரூட் ஜூஸ்லாம் குடித்தோன்னா அந்த ஒரு மாதிரி வேர் ஸ்மெல் வரும் பார்த்திங்களா, அதெல்லாம் இருக்காது. கொஞ்சம் மூடி வச்சு நம்ம கொஞ்சம் வதக்கணும். மூடி வச்சு வதக்கும்போது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வதங்கிடும். அது வந்து வதங்கியாச்சு. இப்போ நம்ம வந்து சேர்க்க போகிறது தக்காளி வந்து ஒரு தக்காளி நான் 2 பேருக்கு தான் செய்கிற மாதிரி போட்டுருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது வந்து 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா, 1/2 ஸ்பூன் வந்து ரசப்பொடி, கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி, இது மட்டும் நான் இங்கே போட்டு மிக்ஸ் பண்ணுறேன். இதில் வந்து ஸ்வீட் இருக்காது, அதனால் இதை காரம் பார்த்து போடுங்க, நிறையா போட்டுறாதீங்க. நான் மைல்டு காரமாக தான் போட்டிருக்கேன் நான். ஸோ தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. இப்போ நமக்கு தேங்காய் பால் ஊற்றிக்கணும். ஸோ ஒரு டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர். ஸோ இது வந்து ஃபஸ்ட் டம்ளர். ஸோ நான் அந்த தேங்காய் பால் இருந்த அதே பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி 2வது கிளாஸ் ஸோ நான் வந்து ஊற்றிக்கிறேன் நான். ஸோ அந்த தேங்காய் பாலை பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் டேஸ்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் நமக்கு பிரியாணிக்கு. இதில் நீங்கள் வந்து நெய் ஆட் பண்ணால் கூட ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் ஆட் பண்ணலை, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்களா, தேங்காய் பால் ஊற்றினோடனே இந்த கலர், அந்த ஃபுட்டோட கலர் எப்படி மாறிடுச்சு பார்த்தீங்களா, பார்க்கவே அழகாக இருக்குல்ல. ஸோ கலர் இப்படி மாறினோட இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை மூடி வச்சு கொஞ்சம் கொதி விடலாம். கொதிக்கட்டும். இது ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. லேசாக கொதி வந்தோடனே நம்ம வந்து அரிசியை போட்டுருவோம். ஸோ இப்போ திறந்து பார்க்கலாம். கொதி வந்து ஆரம்பிச்சாச்சு. அடுப்பை கொஞ்சம் குறைச்சிட்டு நம்ம வந்து அரிசி ஊற வச்சு இதை நல்லா வடிச்சிடணும் தண்ணி இல்லாமல். அந்த அரிசியை இப்போ வந்து நம்ம இதில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரிசி வந்து இதில் போடணும். அரிசி போட்டுட்டு இதை வந்து கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. உப்பு போட்டுக்கோங்க. கண்டிப்பாக உப்பு போட மறந்துடாதீங்க. மீதம் இருக்கிற அரிசியும் நான் கொஞ்சம் எடுத்து அதை போட்டுக்கிறேன். மீதம் இருக்கிற எல்லா அரிசியும் அந்த பாத்திரத்தில் இருந்த எல்லா அரிசியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். உப்பு போட மறந்துடாதீங்க எகெயின். ஸோ உப்பு இல்லைன்னா நல்லாவே இருக்காது. இப்போ நம்ம வந்து குக்கரை மூடி வச்சிடலாம். இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரே ஒரு விசில் தான் வைக்க போகிறேன். ஒரு விசில் வச்சுட்டு அப்புறம் வந்து சிம்மில் வச்சு 10 மினிட்ஸ் வைக்க போகிறேன். ஸோ விசில் போட்டாச்சு, வெயிட் பண்ணல விசிலுக்கு. ஸோ ஒரு விசில் வந்தாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா என்னோடய அடுப்பை வந்து நான் வந்து குறைச்சி வைக்க போகிறேன். இப்போ நான் அடுப்பை குறைச்சி வைக்கிறத நான் வந்து எடுக்க மறந்துட்டேன், அதனால் இதை ஒன்றும் நினச்சிக்காதீங்க. நான் அடுப்பை குறைச்சிட்டு 10 மினிட்ஸ் வந்து இதை வைக்க போகிறோம் நம்ம. ஸோ இப்போ 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு, நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இப்போ 10 மினிட்ஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ரிலீஸ் ஆகிடுது. ஸோ கேஸ் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா கம்ம பீட்ரூட் பிரியாணி ரெடி. பாருங்கள், சாதம் வந்து எவ்வளோ உதிரியாக இருக்குது. சூடாக இருக்கிறதுனால உங்களுக்கு அது வேணால் உதிரியாக இல்லாத மாதிரி தெரியும். ஆனால் நீங்கள் வந்து கொஞ்சம் லேசாக ஆற வச்ச உடனே பார்த்தீங்கன்னா அது நல்லா உதிரியாக தெரியும் சாதம். இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான ரைஸ். இது குழந்தைங்களுக்கெல்லாம் 1 பாட் ரைஸ் கடகடன்னு செஞ்சு நம்ம காலம்பரை ஸ்கூலுக்கு கொடுத்து விட்டுறலாம். அவங்களுக்கு இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக இருந்தால் கொஞ்சம் பிடிக்கும்ல குழந்தைங்களுக்கு. அதனால் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா அதை ஹெசிடேட் பண்ணாமல் சாப்பிடுவாங்க. நம்ம என்ன போட்டிருக்கோன்னே தெரியாது, கலர் மட்டும் தானே தெரியும். ஸோ இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றுவோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு.
ஸோ நீங்களும் இதே மாதிரி பீட்ரூட் பிரியாணி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.